ஃபார் அ விசா, விசாவுக்காக காத்திருக்கிறேன்னு சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நூல் எழுதியிருப்பாரு. பொதுவாவே தாழ்த்தப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்களை இந்த சமூகத்திலிருந்து ஒதுக்கி வச்சிருவாங்க. எல்லார மாதிரி அவங்களால எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாது. கோயிலுக்குள்ள போக முடியாது, எல்லாரும் நடந்து போற தெருவுக்குள்ள போக முடியாது, பொது குளத்துல தண்ணீர் எடுத்து குடிக்க முடியாது, ஸ்கூலுக்கு போய் எல்லாரோடையும் உட்கார்ந்து சகஜமா படிக்க முடியாதுன்னு சொல்லி தாழ்த்தப்பட்டவர்கள் இந்த சமூகத்துல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அப்ப தீண்டத்தகாதவனா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பின் தந்தை, நவீன இந்தியாவின் சிற்பி, பொருளாதாரத்துல முனைவர் பட்டம் பெற்ற முதல் இந்தியர், RBI உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்னு சொல்லி அம்பேத்கருக்கு பின்னாடி எவ்வளவு அதிகாரங்களும் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் அம்பேத்கரை ஒரு தாழ்த்தப்பட்டவராக, தீண்டத்தகாதவராக இந்த சமூகம் அவர் மீது திணித்து கொண்டே இருந்தது. அப்படி தீண்டத்தகாதவனா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எவ்வளவு கஷ்டத்தை இந்தியாவில மேற்கொண்டார்னு சொல்லி எழுதின நூல் தான் விசாவுக்காக காத்திருக்கிறேன், வெயிட்டிங் ஃபார் அ விசா. அந்த நூல்ல அம்பேத்கர் அவர்கள் சொல்லி இருப்பாரு, என்னுடைய பிறப்பின் அடிப்படையில என்ன தீண்டத்தகாதவன், தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்லி ஒடுக்குனீங்க. எந்த அவமானத்தை என் மேல தெளிச்சிங்களோ அந்த அவமானம் தான் என்னை மேலை நாட்டுல போய் படிக்கிறதுக்கு என் இடத்துல ஆர்வத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லி அந்த நூல்ல சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம 5 ஆண்டுகள் நான் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் படிச்சிருக்கேன். ஆனா படிச்சப்ப எனக்கு தாழ்த்தப்பட்டவன், இந்தியாவில தாழ்த்தப்பட்டவர்களால மற்றவனுக்கு பிரச்சனை இல்லைன்ற எண்ணம் என்னுடைய மனசுல எழவே இல்லை. ஆனால் நான் இந்தியாவில் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நிமிடத்திலும் நான் தாழ்த்தப்பட்டவன், தீண்டத்தகாதவன், தொடக்கூடாதவன் என்று சொல்லி என் மீது கட்டமைப்பை திணித்துக்கிட்டே இருந்தீங்க. அந்த திணிப்பு என்னுடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சுன்னு சொல்லி அந்த நூல்ல எழுதியிருப்பார் அம்பேத்கர் அவர்கள். முதல் சம்பவமா அம்பேத்கர் அவர்கள் அந்த நூல்ல மென்ஷன் பண்ணியிருக்க விஷயம் என்னன்னா, அம்பேத்கர் அவருடைய அண்ணன், அவங்களோட அக்கா பசங்க எல்லாம் அவங்களோட அத்தை வீட்டுல சதராவில் இருக்காங்க. அப்ப அம்பேத்கரோட அப்பா கோர்கன்ல காசாளரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அம்பேத்கரோட அப்பா ஒரு கடிதம் எழுதுறாரு, நீங்க எல்லாரும் உங்களோட சம்மர் லீவுக்கு கிளம்பி என் கூட வாங்க, நம்ம சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லி. சரின்னு அம்பேத்கர், அவங்க அண்ணன், அவங்களோட அக்கா பசங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா ரெடி ஆயிட்டு புது ட்ரெஸ்ஸை வாங்குறாங்க, புது காலுக்கு போடுற செப்பலை வாங்கிட்டு நல்லா ரெடி ஆகி ட்ரெயின் ஏறி போய் இறங்குறாங்க. இறங்குற இடத்துல தன்னை கூட்டு போறேன்னு சொல்லி வந்த அப்பாவோ யாருமே அங்க கூட வரல அவரை கூட்டு போறதுக்கு. அப்ப அம்பேத்கரும் அவங்க அண்ணன் ரொம்ப பயந்து பண்ணிக்கிறாங்க. அப்ப ஸ்டேஷன் மாஸ்டர் ஒருவர் வந்து கேட்கிறாரு, அம்பேத்கர் அவங்க அண்ணன் எல்லாம் பாக்குறதுக்கு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க, பாக்குறதுக்கு நல்ல உயர் சாதிக்காரங்களை போற இருக்காங்க. பொதுவாவே அன்னைக்கு இருந்தவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு, என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க யாருன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படிதான் அன்னைக்கு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்லி நீங்க யாருன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அம்பேத்கர் சொல்றாரு, நாங்க மகர்கள்னு சொல்லி. அன்னைக்கு மகர்கள்ன்றவர்கள் தீண்டத்தகாதவர்களா, தாழ்த்தப்பட்ட சாதியா பார்க்கப்பட்டவர்கள் தான் மகர் சாதியை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட இவங்களுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லி ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த இடத்துல இருந்து கோபமா போயிடுறாரு. திரும்பி 1 மணி நேரம் கழிச்சு வந்து பாக்குறாரு, அம்பேத்கர் அவங்க அண்ணன் அதே இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. சரி, உங்களுக்கு என்ன வேணும், ஏன் இங்க நின்றுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிறப்ப, நாங்க கோர்கானுக்கு போகணும், எங்களை பார்க்க வரேன்னு சொன்ன எங்க அப்பா எங்களை பார்க்க வரல, நீங்க கோர்கான் போறதுக்கு ஒரு வாடகைக்கு ஒரு மாட்டு வண்டியை மட்டும் புடிச்சு கொடுங்கன்னு சொல்லி ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்கிறாங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் உதவி செய்யலான்னு போய் ஒரு மாட்டு வண்டியா கேட்கிறாரு. ஆனா ஒருவரும் ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னதை ஏத்துக்க விரும்பல. ஏன்னா இவங்க மகர் சாதியில பிறந்ததுனால இவங்களை வண்டியில ஏற்றுனா இவங்களோட வண்டி தீட்டுப்பட்டுருன்னு சொல்லி அந்த விஷயத்த யாருமே அங்க பண்ணல. சரி, ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு ஐடியா ஒண்ணு தராரு. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அம்பேத்கர் உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்கிறாரு. ஓட்ட தெரியணும்னா நீங்க வண்டியை ஓட்டிட்டு போங்க, வண்டியோட ஓனர் பின்னாலே நடந்துட்டு வருவாரு. அப்படி அவர் நடந்துட்டு வரப்ப வண்டி தீட்டுப்படாத மாதிரியே இருக்கும், அவருக்கும் தீட்டு ஏற்பட்டாது, திரும்பி நீங்க அவருக்கு காசை டபுள் தி சார்ஜா கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்றாரு. அதை கேட்டு அம்பேத்கர் அவங்க அண்ணன் அவங்களோட அக்கா பசங்க எல்லாம் வண்டியை ஓட்டிட்டு போறாங்க. பின்னாடியே அந்த வண்டிக்காரர் பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப கொஞ்ச நேரத்துல பசி எடுக்குது. சரி, தங்க பேக் பண்ணிட்டு வந்து எல்லா சாப்பாடும் எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லி ஒரு ஆத்துக்கு பக்கத்துல ஒதுங்குறாங்க. சாப்பிடலாம்னு சொல்லி சாப்பாடை திறந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பக்கத்துல ஆறு இருக்கு. சரி, சாப்பிட்டுட்டு இருக்க போய் தண்ணி போய் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துடலாம்னு சொல்லி போயிட்டு வந்து பாக்குறாங்க. ஆனா ஆத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு ஒண்ணுதான் இல்ல. அப்ப அம்பேத்கர் வயிறு நிரம்ப சாப்பிடலாம்னு நினைச்ச விஷயத்த இந்த நூல்ல எப்படி மென்ஷன் பண்றாரு, நான் வயிறு நிரம்ப சாப்பிடலான்னு சொல்லி இருந்தேன், ஆனா அந்த தண்ணியை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் சாப்பிடணுன்ற எண்ணம் என் இடத்துல வரவே இல்லைன்னு சொல்லி அந்த நூல்ல அம்பேத்கர் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. சரி, நைட் நேரம் ஆயிடுச்சு, பக்கத்துல இருக்க ஒரு குகையில போய் உறங்கலான்னு சொல்லி சுரங்க தொழிலாளர்கள் இருக்க ஒரு இடத்துல போய் ஒதுங்குறாங்க. அப்ப தண்ணி கிடைக்குமான்னு சொல்லி அந்த வண்டிக்காரர்கிட்ட கேட்கிறாரு. அப்ப வண்டிக்காரர் சொல்றாரு, நீங்க மகர்ன்னு சொன்னா உங்களுக்கு தண்ணி தர மாட்டாங்க, நீங்க ஒரு இஸ்லாமியர்னு சொல்லி தண்ணி கேளுங்க, உங்க தண்ணி தருவாங்கன்னு சொல்லி அந்த வண்டிக்காரர் சொல்றாரு. அதை கேட்டுட்டு போய் அம்பேத்கர் அவங்கள்ட்ட போய் தண்ணி கேட்கிறாரு. ஆனா அங்க இருந்த சுரங்க தலைவர் அவர் தண்ணி கொடுக்க மாட்டாரு. காரணம் என்னன்னா, நீங்க யாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு தண்ணி கிடையாதுன்னு சொல்லி தண்ணி தடுக்க மறுக்கிறாங்க. அப்ப அம்பேத்கர் அவர்கள் அந்த நூல் எழுதுறாரு, எங்களுக்கு பசியா இருந்துச்சு, எங்கள்கிட்ட கையில உணவு இருந்துச்சு, ஆனா எங்களால சாப்பிட முடியல, காரணம் எங்களுக்கு தண்ணி இங்க கொடுக்கல. தண்ணி கொடுக்காததுக்கு காரணம் எது தெரியுமா, நாங்க தாழ்த்தப்பட்டவன், தீண்டத்தகாதவன் சொல்லி. அப்ப தண்ணீர் இருந்தும்
தண்ணி தராத ஒரு நிலை தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அன்னைக்கு இருந்துச்சு. இந்த விஷயத்த தன்னோட 9 வயசோட லிங்க் பண்றாரு அம்பேத்கர் அவர்கள். பொதுவாவே ஸ்கூலுக்கு போனா எல்லாரும் பேக தான் எடுத்துட்டு போவாங்க. ஆனா அம்பேத்கர் அவர்கள் போனா பேகோட சேர்த்து கோணி பை எடுத்துட்டு போவாரு. ஏன்னா எல்லாரும் உட்கார இடத்துல உட்கார்ந்தா மத்த பசங்களுக்கு எல்லாம் தீட்டுப்பட்டுரும் சொல்லி ஒரு கோணி பையை போட்டு அந்த கோணி பை மேல உட்கார்ந்து திரும்ப போறப்ப அந்த கோணி பை எடுத்துட்டு போவார் அம்பேத்கர் அவர்கள். அப்ப தாழ்த்தப்பட்டவனா இவ்வளவு பிரச்சனையை பேஸ் பண்ணிட்டு இருக்க அம்பேத்கர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. எல்லாரும் தண்ணி குடிக்கணும்னா ஆசிரியரோட பர்மிஷன் இருந்தா போதும். ஆனா நான் தண்ணி குடிக்கணும்னா ஆசிரியரோட பர்மிஷனோட சேர்த்து அந்த டேப்பை திறந்துறதுக்கு ஒரு ஆள் வேணும், அப்படின்னா தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லி தண்ணி குடிப்பதற்கு தீண்டத்தகாதவனுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அம்பேத்கர் அந்த ரூல்ல மென்ஷன் பண்றாரு. இந்த விஷயத்த பாத்துக்கிட்டு இருக்கப்ப தீண்டத்தகாதவன் காசு இருந்தாலும் சரி, எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்டவன் என்பதற்காக தண்ணீர் தராத ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருந்துச்சு. ரெண்டாவது விஷயமா அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு, அம்பேத்கர் அவர்கள் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் படிச்சு முடிச்சுட்டு பரோடா மன்னருக்கு கீழே வேலை பார்க்கலாம்னு சொல்லி பரோடால பம்பாயில வந்து இறங்குறாரு. அப்ப ஒரு போய் தங்குறதுக்கு இடம் கிடையாது. அப்ப பக்கத்துல தான் லாட்ஜ் இருக்கான்னு சொல்லி கேட்கிறாரு. போய் கேட்ட எல்லா விடுதலையுமே சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா இங்க சாதி இந்துக்கள் மட்டும் தான் தங்க முடியும், உங்களால தங்க முடியாதுன்னு சொல்லி. சரி, பக்கத்துல இருக்க ஒருத்தர் உதவி கேட்கிறாரு. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, பக்கத்துல ஒரு பார்சிக விடுதி ஒண்ணு இருக்கு, அங்க போய் நீங்க தங்கிக்கலாம்னு சொல்லி. அப்ப அம்பேத்கர் போய் அங்க போய் சொல்றாரு, ஏமாத்தி சொல்றாரு. என்னன்னு சொல்லி பார்த்தா, நான் ஒரு பார்சிக மதத்தை சேர்ந்தவன். பார்சிகர்கள் எப்போதுமே வந்து ஜொராஸ்திய மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள். அப்ப நான் ஒரு பார்சின்னு சொல்லி தன்னை பேர் என்டர் பண்ண சொல்லி அந்த இடத்துல போய் தங்குறாரு. அப்ப ஓனர் வந்து ஒரு நாள் அம்பேத்கர் அவர்கள் ட்ரெஸ் போடாம இருக்கப்ப வந்து பாக்குறாரு. அப்ப அம்பேத்கர் அவர்கள் சத்ராவும் கஸ்தியும் அணிஞ்சில்ல. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க பார்சி கிடையாது, ஏன்னா சத்ராவும் கஸ்தி உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லி நீங்க பார்சி கிடையாது, நீங்க ஒண்ணு இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு, எனக்கு போய் தங்கறதுக்கு வேற இடம் கிடையாது, நாங்க உங்களுக்கு தங்கறதுக்கான இங்க காசை கொடுத்துடுறேன், ஒரு நாளைக்கு 1.5 ரூபாய் அம்பேத்கர் அவர்கள் பேசி அதே இடத்துல தங்குறாரு. பொய்யா தாம் பார்சின்னு நிரூபிச்சு அந்த லெட்டர்ல எழுத வச்சுக்கிறாரு. அம்பேத்கர் அவர்கள் அங்க தங்குறாரு. ரொம்ப நாள் ஒரு ஆள தங்க முடியல, 11 நாள் தான் அந்த விடுதியில தங்குறாரு. அதுக்கப்புறம் தங்க இடம் இல்லாம ஒரு 12 பார்சி அடியாட்கள் வந்து அம்பேத்கர் அவர்களை நீங்க இனிமே தங்க கூடாது, நீ பார்சி விடுதியை அசுத்தப்படுத்திட்ட, நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணேன்னு சொல்லி அம்பேத்கரை மிரட்டுறாங்க. அம்பேத்கர் அவர்கள் ஒரு மாதம் டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா இன்னைக்கு நைட்டு 9 மணிக்குள்ள காலி பண்ணணும்னு சொல்லி அம்பேத்கர்கிட்ட கட்டளை இடுறாங்க. அப்ப அம்பேத்கர் போக வழி இல்லாம 2 பேரை நினைச்சு பாக்குறாரு. ஒருத்தர் தன்னுடைய இந்து நண்பரை பத்தி நினைச்சு பாக்குறாரு. அப்ப இந்து நண்பர்கிட்ட கேட்கிறாரு, இந்த மாதிரி நான் உங்க வீட்டுல வந்து தங்கிக்கலாமான்னு சொல்றப்ப அப்ப தன்னோட கூட இருந்த இந்து நண்பர் சொல்றாரு, நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா வேலையாட்கள் எங்களோட வீட்டுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லி தட்டி கழிக்கிறாரு. அம்பேத்கர் அது கேட்டதுக்கு அப்புறம் சரி நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லி கிளம்பி வந்து வேற ஒரு கிறிஸ்தவ நம்பர்கிட்ட கேட்கிறாரு. அப்ப அந்த நண்பர் சொல்றாரு, நாளைக்கு என்னுடைய மனைவி வராங்க, நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லி. அப்படி அந்த விஷயத்த தட்டி கழிச்சுட்டு வந்த அம்பேத்கர் அவர்கள் கடைசியில போகவே இடம் இல்லாம 9 மணிக்கு அந்த இடத்த காலி பண்ணி விட்டு போறாரு. அம்பேத்கர் அவர்கள்ட்ட காசு இருக்கு, தங்குறதுக்கான இடம் எங்கேயுமே கிடைக்கப்படல. காரணம் அவர் ஒரு தீண்டத்தகாதவன், தாழ்த்தப்பட்டதுனால அவருக்கான இடம் அங்க பறிக்கப்பட்டுச்சு. அம்பேத்கர் 3வது சம்பவத்தை சொல்றாரு. அம்பேத்கர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தௌலாபாத் கோட்டையை சுத்தி பார்க்கலாம்னு சொல்லி அவங்க எல்லாரும் கிளம்பி போறாங்க. போறப்ப அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க, கை கால் மூஞ்செல்லாம் அழுக்காயிடுது. சரி, ஒரு பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல போய் மூஞ்ச கழுவிக்கலாம்னு சொல்லி அம்பேத்கர் அவர் ஃப்ரெண்ட்ஸ் போய் முகத்தை கழுவுறாங்க. கழுவிட்டு கோட்டைக்குள்ள போறாங்க. அப்ப ஒரு தாடி வச்ச இஸ்லாமியர் சத்தமா கத்துறாரு. ஒரு முதியவர் அவர் என்ன சொல்றாருன்னா, தீண்டத்தகாதவர்கள் இந்த குலத்தை அசுத்தப்படுத்தி விட்டார்கள்னு சொல்லி. அம்பேத்கர் திரும்பி பார்த்தாரு, எல்லா இஸ்லாமியர்களும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. அப்ப அம்பேத்கர் அவர்கள் பேச்சுவார்த்தையில சம்பவத்தை முடிச்சுக்கலாம்னு சொல்லி பேச்சுவார்த்தை பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு இஸ்லாமியன் சத்தமா கத்துறான், உங்களுடைய மதம் இதைதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சான்னு சொல்லி. அப்ப அம்பேத்கர் அவர்கள் திரும்பி அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறாரு, இந்து தான் தீண்டத்தகாதவனை தீண்டத்தகாதவனாக பார்த்தது, இஸ்லாமியனாக மாறினாலும் அவனையும் நீங்க தீண்டத்தகாதவன் தான் பார்ப்பீங்களான்னு சொல்லி அம்பேத்கர் கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு அங்க இருந்த யாராலையுமே பதில் சொல்ல முடியல. அப்ப இஸ்லாமியனாக இருந்தாலும் அவனை தாழ்த்தப்பட்டவனாக பார்த்தது அன்றைக்கு இந்த சமூகம். ஆக மொத்தத்துல இந்துவுக்கும் கிறிஸ்தவனுக்கும் பார்சிக்கும் இஸ்லாமியருக்கும் யாரா இருந்தாலும் தாழ்த்தப்பட்டவர்கள், அவங்களுக்கெல்லாம் தீண்டத்தகாதவன் தான்ற எண்ணத்தை கடைசி வரைக்கும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதே மாதிரி தீண்டத்தகாதவன் பிரேஸ் பண்ண பல பிரச்சனைகளை சொல்லிட்டு இருக்க அம்பேத்கர் அவர்கள் இறுதியா விசாவுக்காக காத்திருக்கிறேன் எதை சொல்றாருன்னா, இந்து மதத்திலையும் இஸ்லாமிய மதத்திலும் பார்சி மதத்திலையும் தாழ்த்தப்பட்டவன் தீண்டத்தகாதவன் தான் இந்த அடையாளம் இருக்கு தெரியுமா, அந்த அடையாளம் மாறி அதனால்தான் அம்பேத்கர் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் வேண்டும் என்றார். அந்த விசாவுக்காக இன்னைக்கும் இந்த சமூகம் காத்து கொண்டே இருக்கிறது. தாழ்த்தப்பட்டவர்களையும் தீண்டத்தகாதவர்களையும் தலித்துகளையும் வெறும் வாக்கு வங்கி அரசியலாக பார்க்கின்ற
அரசியல் கட்சிகள் இங்கு இருக்கிற வரை இந்த சமூகத்தில் இருக்கின்ற கீழ்நிலை வேலைகளை இழி சாதிகளை சேர்ந்தவர்கள் தான் செய்ய வேண்டும் என்ற மனநிலை இருக்கும் வரை அம்பேத்கர் எதிர்பார்த்த திசா இன்றும் நாங்கள் காத்து கொண்டுதான் இருக்கிறோம் இந்த சமூக மாற்றத்துக்காக.